வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகா வேல்முருகன். நம் குலதெய்வம் நம் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி நம்மளுக்கு ஆசி வழங்கிட இந்த ஒரு பதவி அவசியமானதாகும். ஒரு மண் கலயம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவி சுத்தம் செய்துக்கோங்க. அதில் சந்தனம் அல்லது மஞ்சள் பூசிக்கோங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனமும், பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சளும் பூசிக்கோங்க. அதில் அரிசி கொஞ்சம் நிரப்பிக்கங்க. எங்களுடைய குலதெய்வம் பெருமாள், அதனால் நான் நாமம் போட்டுக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதுக்கு தகுந்தாற் போல் பொட்டு வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அதில் ₹1 நாணயம் 7 போட்டுக்கோங்க. ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அதையும் அதோடய சேர்த்துக்கங்க. ஒரு 3 ஜாதிக்காய் எடுத்துக்கங்க, அதையும் அதோடய சேர்த்துக்கங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கங்க, அதுவும் அது கூடவே சேர்த்துக்கங்க. இவையெல்லாம் ஒரு சிறிய மூட்டை மாதிரி கட்டிக்கங்க. இது அந்த கலயத்தில் இருக்கும் அரிசி நுள்ளையே போட்டுக்கங்க. ஒரு மண் அகல் எடுத்துக்கங்க, சந்தனம் தடவிக்கங்க. சந்தனம் பூசி குங்குமம் வச்சு அதையும் மேலே வச்சுக்கோங்க. அதில் ஒரு ₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. பிறகு இன்னொரு அகல் எடுத்துக்கோங்க, அது மேலேயே வச்சுக்கோங்க. அதில் இலுப்பு எண்ணெயை ஊற்றிக்கங்க. இலுப்பு எண்ணெய் நம் குலதெய்வத்துக்கு மிகவும் உகந்த எண்ணெய். இலுப்பு எண்ணெய் குலதெய்வத்தை நிரந்தரமாக நம் இல்லத்தில் தங்கிட வைக்கும். அகலில் ஊற்றிக்கங்க. ஒரு பஞ்சுத்திரி போட்டுக்கங்க. இந்த தீபத்தை நாம் தினம்தோறும் நம் இல்லத்தில் ஏற்றி வர நமக்கு பணம், கஷ்டம், கடன் தீரும், எல்லாமே நல்லாசி புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்